வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் முட்டை பஜ்ஜி மிளகாய் இதை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் பஜ்ஜி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இதுலேயே பஜ்ஜி மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தலை தூவிக்கிறேன். இது தோசை, சப்பாத்தி, ரோட்டி, புலாவ் இது எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.